இந்த கமலா பழத்தில் உரித்து நம்ம சொலையை சாப்பிட்ருவோம். அப்புறம் அதோட தோல் இருக்கும் இல்லையா, அந்த தோலை நம்ம துவையலாக அரைச்சி சாப்பிடலாம். இந்த துவையல் ஃபேட்டி லிவர்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது கல்லீரலில் கொழுப்பு படியாது, அது பேர் தான் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவாள். ஃபேட்டி லிவரில் ஒன்றும் பயமில்லை, நிறைய பேருக்கு இருக்கும் அப்படின்றது சொன்னாலுமே கூட இந்த ஃபேட்டி லிவரில் நம்ம என்ன கஷ்டப்படுவோம் அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட சக்கரை நோயாளி மாதிரி தான் நம்மளும் கஷ்டப்படுவோம். ஏன்னா ஒரு சரியாக சாப்பிட முடியாது, கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டாலும் மூச்சு வாங்கும், ஜெரிக்கிற சக்தி குறைஞ்சி போகும். இது எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு நமக்கு இந்த கமலாப்பழ தோல் துவையல் உதவி செய்யும். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு கமலாப்பழத்தை எடுத்து நல்லா அலம்பி சொலையை சாப்பிட்டுட்டு அந்த தோலை நல்லா துண்டு துண்டாக திருத்தி அடுப்பில் வாணலியை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு கரண்டி உளுத்தம்பருப்பு, 6 வரமிளகாய், ஒரு இந்த அளவுக்கு பெருங்காயம், அப்புறம் அது கொஞ்சம் செவக்க வறுக்கச்ச துண்டு துண்டாக திரிச்சு வச்சுக்குவோம் இல்லையா இந்த கமலாப்பழத்துண்டு, இதுகளையும் அதில் போட்டு நல்லா வதக்கிட்டுணும். அப்புறம் ஒரு சின்ன பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி, அதுக்கேற்ற உப்பு போட்டு நல்லா 3 அரைச்சி வச்சுட்டோம்னா மணக்க மணக்க கமலாப்பழத்துவல் துவையல் ரெடி. இந்த கமலாப்பழத்துவல் துவையலை நம்ம இட்லிக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், பொங்கலுக்கு தொட்டுக்கலாம், சாப்பாட்டில் போட்டு கலந்து சாப்பிடலாம், உப்புமாவுக்கு தொட்டுக்கலாம். எப்படியே ஒன்று இந்த தோலினுடைய பயன் வயிற்றுக்கு போச்சுன்னா அந்த ஃபேட்டி லிவர்லாம் நல்லா கரையும். ஒரு வாரத்தில் ஒரு தடவை 2 தடவை இந்த தோல் துவையல் பண்ணி சாப்பிட்டோம்னா ஃபேட்டி லிவர்லாம் நல்லா கரையும். ஃபேட்டி லிவருக்கு காரணம் வெறும் ஷோர் தான். நிறைய ஷோர் சாப்பிட்டோன்னாக்கா நமக்கு ஃபேட்டி லிவர் வரும். நிறையா கொழுப்பு சத்து சாப்பிட்டோன்னா ஃபேட்டி லிவர் வரும். அதனால் கொழுப்பு சத்துகள், வெள்ளை கலர் சோறு, சர்க்கரை இது எல்லாத்தையும் ரொம்ப குறைச்சி முடிஞ்சால் நிறுத்திட்டா கூட நல்லது. அப்போ இந்த ஃபேட்டி லிவர் நமக்கு வராது. இந்த பதிவு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கொடுங்க.